OnePlus வழக்கமா சொல்றதாங்க இந்த ஃபோனோட சக்சஸர் இந்த ஃபோன், இந்த ஃபோனோட சக்சஸர் இந்த ஃபோன். அதே மாதிரி தான் 10R சக்சஸரா இப்போ 11R ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஃபோன் நல்லா தான் இருந்தது. சரி, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, முக்கியமா இதோட ப்ரைஸ் எவ்வளோப்பா, ஏதாவது நாங்கள் வாங்குற மாதிரிலாம் இருக்குமா, என்ன ப்ரைஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபிகேஷன் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோவில் பேசியிருக்க போகிறோம். OnePlusோட இந்த 11R ஸ்மார்ட் ஃபோன் 11R ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் அப்படியே பார்க்கறதுக்கு நமக்கு 11 சீரிஸோட அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லுக் வந்து எதுவுமே குறையில. பேக்கில் இருக்கக்கூடிய அந்த கேமரா பிளேஸ்மெண்ட், ஹசன் கட்டுங்கிற அந்த விஷயத்தோட பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டீசெண்டாக அப்படியே வேற லெவலில் ஃபோன் இப்போவே வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. அது வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் முக்கியமாக ஸ்லைடர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக மிஸ் பண்ணி இந்த டிசைன் இல்லாத மிஸ் ஆகிற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது இந்த ஃபோன்ஸில் இருக்குது. 11லையும் இருந்தது, இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 11Rலையும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல மேட்டராக இருந்தது. இந்த ஃபோனோட ஆக்சுவல் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 200 கிராம் வந்துடுதுங்க. 200 கிராமோட கொஞ்சம் அதிகமாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் வந்துடுது. அந்த திக்னஸ்னு பார்க்கும்போதையும் கிட்டத்தட்ட 8 mm பக்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஓரளவுக்கு பெரிய ஃபோனாகவே இருந்தது. ஏன்னா ஃபோனில் எனக்கு OnePlusன்னு எடுத்தாலே டிஸ்பிளேஸ் பற்றி பேசாமல் அதை பற்றி புகழாமல் இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க ஓரளவுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் டிஸ்பிளேஸ் கொடுத்தாலும் நல்லா கொடுக்கும்போது டிஸ்பிளேஸை வேறு லெவல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த டைமே டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. 6.74 inches இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கும்போது உன்னை இப்படியே போய் 8 inchக்கெல்லாம் டிஸ்பிளே நிற்குமா அப்படிங்கிற லெவலுக்குலாம் யோசனை போகுது. ஆனால் டிஸ்பிளே நல்ல பெரிய டிஸ்பிளே, நல்ல பெரிய வைப்ரண்டான வியூஸ்லாம் பார்க்க முடியும். டிஸ்பிளேஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே, வேறு லெவலில் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளேஸை கொடுத்துருக்காங்க. அண்டு ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது நமக்கு நீங்கள் 144 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல மேட்டராக இருந்தது. அது போக 1450 nitsக்கான பீக் பிரைட்னஸ் லெவல். கண்டென்ட்ஸு எப்பயும் சொல்கிறது தான், நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறீங்க, ஹை ரெசல்யூஷனில் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸில் குறையே இருக்காது. அப்படியே நேரில் பார்க்குற அளவுக்கு டிஸ்பிளேவோட பர்ஃபார்மன்ஸ் ஒர்த்தான விஷயங்களா இந்த OnePlus ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அந்த அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 வருது. ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணும்போது Oxygen OS 13 மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா Oxygen OS நிறுத்திட்டாங்க. அது போக கலர் OS ப்ளஸ் Oxygen OSங்கிறதான் போய்கிட்டு இருக்கு. அதனால சொல்லப்போனால் இது கலர் OS தான். Oxygen OSன்னு சொன்னாலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் கலர் OS தான் கொடுத்துருக்குறாங்க. சரி, இதோட கேமரா செட்டப்ஸ்னு பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் ஒரு 30,000 ரூபாயை தாண்டிட்டீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸும் யூஸ் பண்ணுற அந்த சென்சார், சோனியோட IMX890 அந்த ஒரு சென்சார் தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்குது. Realme GT Neo கூட சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இதே கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒரு 8 MP அல்ட்ரா வைட், ஃபைனல் ஒரு 2 MP மேக்ரோங்கிற செட்டப். நீங்கள் அதில் அந்த பிரைமரி சென்சாரை கணக்கில் எடுத்துக்கோங்க. மற்ற இருக்கக்கூடிய 2 சென்சார்ஸை பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறது. அல்ட்ரா வைட் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த 2 MP எதுக்கியா கணக்குக்காக கொடுக்குறீங்க? நாங்கள் தான் சொல்கிறோமே வேணான்னு. நீங்கள் ஒரு கேமரா கொடுத்து அதில் எல்லாமே கொடுத்தா கூட சந்தோஷம். தேவையில்லாமல் பேருக்கு 3 கேமரா ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு தான் கேட்குற மாதிரி இருந்து. ஆனால் OnePlusங்கும் போது ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் இருக்காது. ஒரு டீசெண்டான கேமரா செட்டப் நல்லா தான் இருக்கும். அந்த 2 MP அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்டு ஃப்ரண்ட் செல்ஃபின்னு வரும்போது வழக்கம் போல் 16 MP நான் எப்பயுமே வந்து நான் ஒரு கிண்டலுக்காக சொல்லலாம், இந்த 16 MP வந்து ஃப்ளாக்ஷிப்லேயே எதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஆகட்டும் இல்லை மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கக்கூடிய 16 MPங்கிறது ஒன்றும் கிடையாது. சென்சார்ஸ் வேறு, அதோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் வேறு. அதனால ரெண்டுமே ஒரே கேமரான்னு வீடியோ பார்க்குற யாருமே நினச்சிக்காதீங்க. நீங்கள் மிட்ரேஞ்சில் பார்க்குற 16ங்கிறது வேறு, ஃப்ளாக்ஷிப்பில் பார்க்குற 16ங்கிறது வேறு. ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்டு ப்ராசஸ் அவங்க வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் எடுக்கும்போது அதில் 16 MPலாவே இருந்தால் கூட அதோட என்ஹான்ஸ்மெண்ட்டும் அதில் இருக்கக்கூடிய ப்ராசர் வந்து நிறையவே அந்த ஃபோட்டோவை இன்னும் சூப்பராக வந்து ரெடி பண்ணி தரும். ஆனால் நீங்கள் வந்து அதை அந்த மிட்ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்க முடியாது. அதுதான் வந்து இந்த 2 16 MP இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. சென்சார்ஸ் அண்டு அதோட ப்ராசர் வந்து அதை இன்னும் எப்படி அந்த ஃபோட்டோவை பெட்டர் பண்ணி கொடுக்குதுங்கிறது தான் இந்த கேமராஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் 2 16 MP ஒன்று கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அண்டு மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துங்க, அதுதான் வந்து மெயினாக தேவையில்லை நமக்கு. இங்கே பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 8th Gen ஃபஸ்ட் ஜென்ரேஷன் சிப்செட். எல்லா ஃபோன்லையும் இதே சிப்செட்டை கொடுத்தா எப்படிப்பா? எல்லா பிராண்ட்ஸும் கொடுக்குறாங்க. இப்போ ஃபோன் வாங்க போகிற நாங்கள்லாம் வந்து எப்படிப்பா அதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய அந்த Realme GT Neo ஃபோன் அதுலேயும் இந்த 8th Gen ஃபஸ்ட் ஜென்ரேஷன் தான் இருந்தது, இதுலேயும் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 ஃபோனில் இதே ப்ராசர் வந்துருக்குங்க. எந்த ஃபோனை சூஸ் பண்ணுறது? உள்ளே போனோன்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஃபோனோட அந்த லுக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒருவேளை எல்லாமே ஒரே ஃபோனாக தோணுமோ? ஒரே ஃபோனை இது பண்ணிட்டு அந்த லுக்கை மாற்றி வேறு பேரை மட்டும் மாற்றி அனுப்பிடுறாங்களான்னு தெரில. இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 8th Gen ஃபஸ்ட் ஜென்ரேஷனோட வருது. பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது நீங்கள் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நல்லாவே ஃபீல் பண்ண முடியும், குறை இருக்காது. என்ஹான்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. பெரிய லெவலில் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே நான் கேள்விப்படல ரீசெண்ட் டைம்ஸில். அதனால் அது ஓகே.
என்ன அந்த ஒன் ப்ளஸ் அந்த பச்சை கலர் கோடெல்லாம் வராமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அது ஒன்று தான் ஒன் ப்ளஸ் இருக்கக்கூடிய ஒரு குறையா சொல்லிக்கிட்டு இருந்தோம் ரீசெண்ட் டைம்ஸில். அது மட்டும் வராமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. சரி, எல்லாமே பார்த்துட்டோம், எல்லாத்தையும் பேசிட்டோம். ஃபைனலாக ஒரு விஷயம் பேசலையே, இந்த ஃபோனோட பேட்டரி தாங்க. ஃபோனோட வெயிட் ஜாஸ்தியாகிறது காரணமே அதுதான். இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5000 mAh கொடுத்துருக்காங்கிறது கன்ஃபார்மு. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி தராங்க. மெயினாக பாக்ஸில் சார்ஜர் தர மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா சில ஃபாரின் அன்பாக்சிங்லாம் பார்த்தேன். அதில் வந்து சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்பலாம். அதனால இதான் விஷயங்கள் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஓவரால். சரி, என்ன ப்ரைஸ்க்கு இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க? ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸை தான் பார்க்குறீங்க அப்படின்னா சத்தியமாக வாங்க முடியாது. ஏன்னா ஒரு 40,000 ரூபா பக்கம் வருது. சில சேனல்ஸ் வந்து இதை கம்மியான ப்ரைஸிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கம்பேர் பண்ணும்போது உண்மையாகவே ஓரளவுக்கு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனை ரீசனபிளான ப்ரைஸ்னு சொல்லலாங்க. ரொம்ப மோசம்லாம் கிடையாது, ரீசனபிளான ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மிட்ரேஞ்சில் வாங்குற நம்மளாம் வந்து அதை யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு நல்ல அட்டம்ப்டாக தான் வந்து ஒன் ப்ளஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவராலாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருந்தது. காசு இருந்தால் கூட வாங்குறதுக்கு மனசு இல்லை. என்னோட ப்ரைஸு அப்படி இருக்குது. ஓவரால் ஃபோன் நல்லா இருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஏதோ கொஞ்சம் நல்லா பண்ணுறப்ப உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வீடியோக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.